ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணி பிளான் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் டைசன்கிரப் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆப் பற்றின டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆப் அப்படின்னாலே என்னோட சேனலையும் என்னோட குரூப்பையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், கொஞ்சம் ப்ராஃபிட் வந்து தாராளமாக எடுக்கலாம், சரியா? ஆனால் கரெக்டான மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் அதுலேயும் ப்ராஃபிட் எடுக்க முடியும். அது எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள், சரியா? நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்ஸ் மாதிரி நம்ம ஒரு ப்ராடக்ட் போட்டோம் நம்மளுக்கு இன்கம் வந்துட்டுருக்கோம், அந்த மாதிரி கிடையாது. இதில் 3 டைப்பாக இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த மாதிரி ஆப்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதேமாதிரி கரெக்டான டைமிங்கில் ஸ்டாப் பண்ணணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு இதில் ப்ராஃபிட் இருக்கும். அதே மாதிரி எந்தெந்த ப்ராடக்ட் போடணும் அப்படிங்கிற டீட்டெயிலும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்து மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆப் அப்படின்னாலே டேஸ் கேல்குலேஷன் வந்து கண்டிப்பாக வேணும், ஓகேவா? ஸோ அதை கணக்கு பண்ணி தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஆப்பை பற்றி நம்ம எப்படி ஷார்ட்கட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நம்ம எப்படி ப்ராஃபிட் எடுக்கணுங்கிற டீட்டெயில் வந்து தெளிவாக சொல்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும், ஓகேவா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கீழே இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி மெயின் பேஜ் தான் வரும், ஓகேங்களா? ஸோ இந்த மெயின் பேஜில் இதை டச் பண்ணணும். நீங்கள் டைசன் குரூப் அஃபிஷியல் சேனல் கொடுத்துருக்காங்கல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, சரியா? ஃபஸ்ட்டு எப்போவுமே ஆக்டிவிட்டி பேஸ்டுனா நம்மளுக்கு செக்இன் இருக்கும், எக்ஸ்சேஞ்ச் கோடும் இருக்கும். அந்த அமௌண்ட் நம்ம வேலெட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ரீசார்ஜ் பண்ணி வேறு ஆக்டிவிட்டி ஏதாவது வாங்குறதா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் எக்ஸ்சேஞ்ச் கோடெலாம் கொடுப்பாங்க. அந்த கோடை நம்ம எக்ஸ்சேஞ்சில் கொடுத்து அதில் அமௌண்ட் வந்து வரும், ஓகேங்களா? ஒரு 10 ரூபாயிலேருந்து 20 ரூபாய்க்குள்ளே வரும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் கரெக்டான அந்த டைமிங்குள்ளே தான் நம்ம யூஸ் பண்ணணும், ஓகேவா? ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு சைன் அப் போனஸ் இதில் 17 ரூபா வந்துடும், ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காகவே 17 ரூபா ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இதில் டாஸ்க் அப்படின்னு இருக்கலாம், டாஸ்க் சிஸ்டம் அதை கொடுத்துட்டு இதில் டெய்லி செக்இன் வந்து பண்ணுங்கள். டெய்லி செக்இன் பண்ணுறீங்க அப்படின்னா செக்இனில் டெய்லியுமே உங்களுக்கு 9 ரூபாய் ரிசீவ் ஆகும். அது டெய்லியுமே நீங்கள் அதில் போய் ரிசீவ் கொடுத்துக்கோங்க, சரியா? நெக்ஸ்ட்டு டெபாசிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அந்த டெபாசிட்டுங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். விட்ராங்கிறத கிளிக் பண்ணி உங்களோட விட்ரா டீட்டெயில்ஸ் விட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரெட் அப்படின்னு இருக்கலாம், இது வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் லிங்க் ஷேர் பண்ணுறதா பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து ரெஃபரல் கம்பல்சரி. அப்புறம் ஓனாக ஒரு சில பேர் ஏர்ன் பண்ணணும்னு நினைப்பீங்களா, ஸோ அப்படி பர்சனுக்கு இந்த மாதிரி ஆப்ஸ் வந்து செட் ஆகும், ஓகேவா? ரெஃபரல் வந்து கம்பல்சரி கிடையாது. வேறு பிளான் வந்து நீங்கள் கண்டிப்பாக போட்டாகணும், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கரெக்டாக நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு கீழே மை சர்வீஸில் மை டீம் கொடுத்துருக்காங்களா, அதில் வந்து உங்களோட டீமை செக் பண்ணிக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இப்போ நான் சொன்னேன்ல டெலகிராமில் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் வர்ற கோடு வரும், ரீடிமேஷன் கோடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த கோடை மட்டும் காப்பி பண்ணி ரீடீமில் எக்ஸ்சேஞ்சில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்சேஞ்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதில் அமௌண்ட் ஆட் ஆகும். விஐபி அப்படிங்கிறது இந்த ஆக்டிவிட்டி பேஸில் விஐபி அப்படிங்கிறது எப்படின்னா இந்த ப்ராடக்ட் வாங்கினோன்னா நீங்கள் இந்த விஐபி லெவலில் ரீச் ஆனால் தான் அது வந்து நம்மளுக்கு தேவை, ஓகேவா? நான் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுங்கிற டீட்டெயில் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பேங்க் கார்டு இருக்குல்ல, அதில் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துக்கோங்க, சரி? அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்சி, உங்களோட நேம், இதை கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்கள் விட்ரா பண்ணும்போது யூஸ் ஆகும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராடக்ட் அப்படின்னு இருக்கலாம், கீழே ப்ராடக்ட்குள்ளே போய்க்கலாம். இப்போ டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். இதில் மேலே ஹெட்லைன் பார்த்தீங்கன்னா பேசிக் விஐபி ஃப்ளாஷ் சேல் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஹெட்லைன் கொடுத்துருக்காங்க. 3 ஹெட்லைன் கொடுத்துருக்கல. இதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னா பேசிக்கில் ஃபஸ்ட் 1, ஓகேவா? 370, விஐபியில் ஃபஸ்ட் 1 200, ஃப்ளாஷ் சேல் ஜோனில் ஃப்ரீ சேல் வந்து ஃப்ரீ சேலில் இருக்குது ப்ராடக்ட். இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ரீ சேல் ஓப்பன் ஆகிட்டு அப்படின்னா நம்ம 3 ப்ராடக்ட் வாங்கும் போதுலேயே நம்ம வந்து ப்ராஃபிட்டில் இருப்போம், ஓகேவா? அதாவது என்னோட சைட் போனஸும் சேர்த்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டின்னு நான் சொல்கிறேன்ல, அது வந்து இந்த ஃப்ளாஷ் சேல் ஜோன் இருக்குல்ல, இதை தான் நம்ம ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். இதில் நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து ஃப்ரீ சேலில் கொடுத்துருக்காங்களா, இது வந்து லான்ச் ஆன பிறகு நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணுவாங்க. அது வந்து வாங்கலாமா வேண்டாமா நான் குரூப்பில் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். மோஸ்ட்லி இந்த மாதிரி ஆப்ஸில் வந்து ஒரு 4-5 ஆக்டிவிட்டி வந்துச்சுன்னா கூட நம்ம வந்து ஒரு மோஸ்ட்லி 500லேருந்து 1000 ரூபா வந்து ஒரு நார்மல் பர்சன் வந்து ஏர்ன் பண்ணிடலாம், ஓகேவா? அந்த மாதிரி தான் ஆக்டிவிட்டி பேஸ்டு. பட் அது வந்து கரெக்டான டைமிங், அந்த டேஸ் வந்து கேல்குலேஷன் நம்ம பண்ணிக்கணும். இத்தனை டேஸ் இருக்குது, இது நம்ம வருமா வராதா அப்படிங்கிற கேல்குலேஷன் வச்சு விடணும். இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் இப்போ பேசிக்கில் ஒரு 370. இந்த ஆப்போட டேஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் 56 நாள், அதாவது லாஸ்ட்டில் பார்த்தோன்னா 45 நாள் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம ஒரு 28 நாளைக்கு எடுத்துக்கலாமே. ஸோ ரொம்ப டேஸ் வந்து வேண்டாம், 28 நாளைக்கு எடுத்துக்கலாம். ஸோ 28 நாளைக்குள்ள நம்ம ஆக்டிவிட்டி வந்து பார்த்துட்டு எப்படி வாங்கலாம் வேண்டாங்கிறத நான் டிசைட் பண்ணி நான் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி லான்ச் ஆகும் மோஸ்ட்லி இப்போ நான் அந்த டீட்டெயில் இதிலே நான் சொல்லிடுறேன்.
கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பில் ஜாயின் பண்ணுறவங்க, ஏன்னா ஆக்டிவிட்டி லான்ச் ஆகும் மோஸ்ட்ல இது வாங்கலாம், இது வாங்க வேண்டாம், இதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே நான் என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் தான் அப்டேட் பண்ணுவேன். ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா. நெக்ஸ்ட்டு பேசிக் மட்டும் நிறைய மெம்பர்ஸ் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பேஸில் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, பேசிக்கில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி வைப்பீங்க. அதாவது ₹370 இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டு டெய்லி ₹111 வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க. பட் டெய்லி வந்து வராது ஓகேவா. இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வித்ட்ராவை தான் ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுவாங்க. அதாவது அந்த டேஸ் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த டேஸ் கேல்குலேஷன் சொல்கிறேன்ல, இதில் வந்து வித்ட்ரா தான் ஸ்டாப் பண்ணுவாங்க. ஆப் ஓப்பனிங்கில் தான் இருக்கும். பட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கரெக்டான டைமிங் டேஸில் யூஸ் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியே வந்துடணும். அதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல சரியா. இப்போ பேசிக் அப்படின்றதா இதில் ₹370 போட்டால் உங்களுக்கு டெய்லி ₹111 வரும். 56 நாளைக்கு ₹6216 இந்த அமௌண்ட் உங்களுக்கு வேலெட்டில் ஆட் ஆகும் போது வித்ட்ரா வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. அதாவது 56 நாள் இந்த ஆப் வந்து ரன் ஆகாது. அதாவது ஒரு 28 டேஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன்ல, இந்த டேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி லான்ச் ஆகிற வரைக்கும் தான் நியூ மெம்பர்ஸ் வாங்க முடியும். அதாவது பேசிக், விஐபி, ஃப்ளாஷ் சேல் ஜோன் இந்த மூணுலையுமே ஃபஸ்ட் ஒன் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து இந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சு செகண்ட் ஆக்டிவிட்டி லான்ச் ஆகும் போதுல நியூ மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணக்கூடாது சரியா. ஏன்னா இது வந்து ப்ராஃபிட் நெக்ஸ்ட் வர்றது எல்லாமே ப்ராஃபிட் எடுக்கிற ஏரியாவாக இருக்கும் ஓகேவா. இப்போ பேசிக்கில் ஒரு 370 பண்ணிக்கோங்க, ரீசார்ஜ் பண்ணி ப்ராடக்ட் பை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு விஐபியில் ₹200 ரீசார்ஜ் பண்ணி ப்ராடக்ட் பை பண்ணிக்கோங்க. ஃப்ளாஷ் சேல் லான்ச் ஆகிட்டு அப்படின்னா இந்த ₹160 ரீசார்ஜ் பண்ணி ப்ராடக்ட் பை பண்ணிக்கோங்க. இப்போ ₹120 பண்ணும் போச்சுல உங்களுக்கு 3 நாளில் ₹240 வந்துடும். பட் இது வந்து இப்போ ப்ரீ சேலில் தான் இருக்குது சரியா. அப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராடக்ட் மட்டும். இதுக்கு கீழே இருக்கிறது விஐபி 2. அதுக்கு வந்து ரீச் ஆகுறதுக்கு நம்ம நிறைய அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம விஐபி 1 ஆகிறதுக்கு ₹370 நம்ம ரீசார்ஜ் பண்ணாலே விஐபி 1 ஆயிரும் சரியா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதுக்கு கீழே நிறைய ப்ராடக்ட்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இதிலலாம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணாதீங்க. இது ஒரு என்ட்ரி ஃபீஸ் மாதிரி தான். பேசிக்கில் 370 பண்ணுங்கள். இது பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக விஐபி பண்ணணும். விஐபியில் மட்டும் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ண முடியாது. ₹200 பண்ணுறீங்கன்னா ஒரு நாளில் உங்களுக்கு ₹300 வந்துடும். என்ன டைமிங்க்கு பண்ணுறீங்களோ நெக்ஸ்ட் டே அதே மாதிரி அதே டைமிங்க்கு ₹300 வேலைக்கில் ஆட் ஆயிரும். விட்ரா போட்டு எடுத்துக்கலாம் ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஃப்ளாஷ் சேல் ஜோன்லேயும் அதே மாதிரி தான். ப்ராடக்ட் லான்ச் ஆகிட்டுனா ₹160 ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. ₹160 கூட ரீசார்ஜ் பண்ண வேண்டாம். நீங்கள் டெய்லி செக்இன் எக்ஸ்சேஞ்ச் கோட் வந்து கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது உங்கள் வேலெட்டில் அமௌண்ட் இருக்கும். அந்த அமௌண்ட்டை லெஸ் பண்ணி பேலன்ஸ் மட்டும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் போதும் ஓகேவா. பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்து 3 நாளில் உங்களுக்கு ₹240 வந்துடும் ஓகேவா. இப்போ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறது உங்கள் வேலெட்டில் ₹17 இருக்கும். ப்ளஸ் டெய்லி செக்இன் வந்து பண்ணிக்கோங்க. அப்போ ₹9 வந்துடும். ரீடிமேஷன் கோடு ஏதாவது நீங்கள் வச்சுருக்கீங்க எடுத்து போட்டிருக்கீங்கன்னா அந்த அமௌண்ட்டே லெஸ் பண்ணிக்கோங்க. மொத்தத்தில் உங்கள் வேலெட்டில் எவ்வளோ இருக்கோ அதை லெஸ் பண்ணிவிட்டு ரீசார்ஜ் பண்ணுங்கள். இப்போ நான் ஜஸ்ட் டெய்லி செக்இனும் சைனப் போனஸையும் லெஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். சைனப் போனஸ் வந்து ₹9 வந்துருக்கும். சாரி ₹17 இருக்கும். டெய்லி செக்இன் ₹9 ரெண்டும் சேர்த்திங்கன்னா ₹26 வரும் சரியா. பேசிக்கில் ஒரு 370, விஐபியில் ஒரு 200, அப்போ ₹570 ஆச்சு. அந்த ₹570 ₹26 லெஸ் பண்ணிங்க அப்படின்னா ₹544 வரும் சரியா. ₹544 டெபாசிட்டில் போய்ட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. ரீசார்ஜ் பண்ணிவிட்டு இந்த பேசிக்கில் ஒரு 370யும் விஐபியில் ஒரு 200யும் பை பண்ணிடுங்க ஓகேவா. இது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் டேலே பேசிக் அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வரவே வராது. விஐபியில் உள்ள அமௌண்ட் வந்து உங்களுக்கு 1 டேயில் ₹300 வந்துடும் சரியா. இதுக்கு கீழே இருக்கிறதும் நீங்கள் வாங்க முடியாது. விஐபி 2 கொடுத்துருக்காங்களா, விஐபி 1 மட்டும் தான் நீங்கள் வாங்க முடியும். ₹200 நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருப்பீங்களா, அதுக்கு 1 டேயில் உங்களுக்கு ₹300 வந்துடும் சரியா. நெக்ஸ்ட் இந்த ஆப்பில் நீங்கள் டெய்லி செக்இன் வந்துட்டு கரெக்டாக ஒரு 11 நாள் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு ₹9னா ₹99 உங்களுக்கு வந்துடும் சரியா. அந்த அமௌண்ட்டு வேலெட்டில் அப்படியே இருக்கட்டும். கரெக்டாக டெய்லி செக்இன் எக்ஸ்சேஞ்ச் கோடு வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். அப்படின்னா தான் நம்ம ப்ராஃபிட் வந்து சீக்கிரம் எடுக்க முடியும் சரியா. நெக்ஸ்ட்டு என்னோட சைட் போனஸ் இந்த ஆப்பில் ₹150 நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ அதுக்கு உங்களோட ப்ரொஃபைல் பேஜ் ஓகேவா. ஸோ ப்ரொஃபைல் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி அதில் உங்களோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட ஜிபே நம்பர் ப்ளஸ் அந்த ப்ரொஃபைல் பேஜ் ரெண்டுமே சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஐடி நீங்கள் ஆக்டிவில் இருக்கீங்களா, அதாவது ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்களா பண்ணலையாங்கிறது என்னோட பேஜில் வந்து காமிச்சிடும் ஓகேங்களா. ஸோ அதை பார்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு சைட் போனஸ் வந்து ₹150 நான் உங்களுக்கு ஜிபே பண்ணிடுவேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் மினிமம் விட்ரா ₹200 இருந்துச்சுன்னா விட்ரா பண்ணிக்கலாம். டேக்ஸு 4% வரும். டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். இதில் விட்ராவல் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிளில் தான் விட்ரா பண்ண முடியும். 100, 200, 300 இப்போ உங்கள் வேலெட்டில் ஒரு ₹450 இருக்குது அப்படின்னா நீங்கள் 400 தான் விட்ரா பண்ண முடியும். இது இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ப்ராடக்ட் பை பண்ணியிருப்பீங்கல்ல, இப்போ நீங்கள் ₹300 வேலெட்டில் வந்தோன்னா நெக்ஸ்ட் டேயே நீங்கள் ₹300 விட்ரா போட்டு எடுத்துக்கலாம் ஓகேவா. அதுக்கப்புறம் ஃப்ளாஷ் சேலில் ப்ராடக்ட் லான்ச் ஆகிட்டு அப்படின்னா அந்த ₹160 ப்ராடக்ட் மட்டும் ஃபஸ்ட்டு வாங்கிக்கோங்க ஓகேவா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் லான்ச் ஆகும்போது நான் கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து அப்டேட் பண்ணுவேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதில் கீழே ஏர்னிங்ஸ் அப்படின்னு இருக்கலாம். இந்த பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணது டீட்டெயில் வந்து காமிக்கும். பேசிக், விஐபி, ஃப்ளாஷ் சேல் ஜோன் இந்த மூணுலேயுமே நீங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து காமிக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒன்று பண்ணுங்கள் ஓகேவா. ஏன்னா நீங்கள் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்ல. அதனால் நீங்கள் எனக்கு கீழே நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் பேஜ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு ப்ளஸ் ஜிபே நம்பர், ரெண்டாவது இந்த ஏர்னிங்ஸ் பேஜில் பேசிக், விஐபி, ஃப்ளாஷ் சேல் ஜோன் அப்படி 3 ஹெட்லைன் இருக்கும். அந்த 3 ஹெட்லைனுமே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு சென்ட் பண்ணிடுங்க. நீங்கள் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா நான் செக் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஆப்ஸில் வந்துட்டு ப்ராஃபிட் வந்து தாராளமாக எடுக்கலாம். பட் நீங்கள் கரெக்டான மெத்தட் யூஸ் பண்ணணும். இந்த ஆப்பில் நீங்கள் டெய்லி செக்இன் எக்ஸ்சேஞ்ச் கோட் வந்து கரெக்டாக பண்ணுங்கள். அதை தான் நான் தெளிவாக சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது அந்த அமௌண்ட்டை லெஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்மியாகும், ப்ராஃபிட் வந்து சீக்கிரம் எடுக்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டீட்டெயிலாக தெளிவாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். அது போக என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் கிளிக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய ஆக்டிவிட்டி பேஸ்டு ஃபண்ட் ஆப்பு, டாஸ்க் ஆப், லாங் டேர்ம் ஆப்ஸ் எல்லா ஆப்ஸோட கான்செப்ட் நான் அதில் டீட்டெயிலாக தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுவேன். ஸோ ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? மறுபடியும் சொல்கிறேன், ஆக்டிவிட்டி பேஸ்டுனா ப்ராஃபிட் வந்து தாராளமாக எடுக்கலாம். பட் கரெக்டான மெத்தடில் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஆக்டிவிட்டி பேஸ்ட்னாலே ப்ராஃபிட் வந்து கம்பல்சரி கிடைக்கும். பட் ஏதாவது ஒரு ஆப் தான் நம்மளுக்கு வந்து சொதப்போம். ஓகேவா? ஒரு 10 ஆப் இருக்குன்னா அதில் ஏதாவது ஒரு ஆப் தான் நம்மளுக்கு வந்து லாஸ் வர்ற மாதிரி பண்ணும். ஸோ மற்றபடி ஆப்ஸ் பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஆப்ஸ் பற்றி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் வந்து மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போட்ட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.